நான் காலேஜ் படிக்கும்போதும் சரி, காலேஜ் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷரா வரும்போதும் சரி, என்னோட கெரியர்ல பார்த்தீங்கன்னா நெறையவே மிஸ்டேக்ஸ் பண்ணேன். ஸோ அதெல்லாம் வந்து நான் அப்பப்போ யோசிப்பேன். இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அவாய்ட் பண்ணியிருந்தா இத விட இன்னும் லைஃப்ல நல்லா இருந்திருக்கலாம் அப்படின்னு. ஸோ அப்படி நான் பண்ண மிஸ்டேக்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். அதில ஃபர்ஸ்ட்டு மிஸ்டேக்ஸ் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கில் எதுவுமே நான் டெவலப் பண்ணாது. நான் ஸ்கில்லுன்னு எத மீன் பண்றேன்னா, சாஃப்ட் ஸ்கில்லும், டெக் ஸ்கில்லும் தான் மீன் பண்றேன். சாஃப்ட் ஸ்கில்ல வந்து உங்களுக்கு ஆப்டிட்யூட், கம்யூனிகேஷன், டெக் ஸ்கில்னா நீங்க படிச்சதுலேருந்து உங்களோட ஃபண்டமெண்டல்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணும். நான் ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு இன்டர்வியூ போறீங்கன்னா, இன்னமும் வந்து உங்களை ஃப்ரெஷராக ஃபில்டர் பண்ணும் அப்படின்னா, ஆப்டிடியூட் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா, குரூப் டிஸ்கஷன் இல்லை கம்யூனிகேஷனுக்கு ஏதாவது ரவுண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் டெக் ரவுண்ட் இருக்கும். நீங்கள் பை சான்ஸ் ஏதோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணி உள்ளே போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அட்லீஸ்ட் கம்யூனிகேஷன் இல்லைனா கூட இவன் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு பார்ப்பாங்க. நான் அதுலேயுமே வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ அதுதான் நான் பண்ண தப்பு. நான் வந்து காலேஜ் படிக்கும்போது ரொம்பவே லத்தாச்சிக்காக இருந்தேன். லைக் யாராவது எங்கேயாவது நம்மளுக்கு வேலை வாங்கி கொடுத்துருவாங்க, எப்படியாவது உள்ளே போயிடலாம் அப்படின்னு. ஸோ நீங்கள் தயவு செஞ்சு அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. லைக் இப்போத்துலேருந்தே நீங்கள் அதுக்கு ப்ரிப்பரேஷனும் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது வந்து ஸ்கில் டெவலப் பண்ணுறது, சாஃப்ட் ஸ்கில்லாக இருந்தாலும் சரி, டெக்னிக்கல் ஸ்கில்லாக இருந்தாலும் சரி, இப்போத்துலேருந்தே அதுக்கான ஸ்கில் டெவலப் பண்ணுங்கள். ரெண்டாவது என்ன நான் பண்ண தப்புன்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்யூமோ ஒரு இன்டர்வியூ ரொம்ப புவராக பெர்ஃபார்ம் பண்ணுவேன். லைக் ரெஸ்யூம் வந்து ப்ராப்பராக பில்ட் பண்ணல. எப்படி நான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, என்னோட ரெஸ்யூமில் வந்து ஏதோ வேர்ட்ஸ் ஆட் பண்ணியிருந்தேன். நான் இன்டர்வியூ போகும்போது கரெக்டாக ரெஸ்யூம் வச்சு தான் என்னை வந்து கொஸ்டின்ஸே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ வந்து இந்த ரெஸ்யூம் வந்து என்னோடதான்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நான் சிலது வந்து எனக்கே தெரியாமல் அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டீம் ஹேண்ட்லிங் தான் போட்டிருந்தேன். டீம் ஹேண்ட்லிங் போடும்போது வந்து அவங்க கேட்டாங்க, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தானே என்ன டீம் ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னு. இப்போ கேட்டால் ஏதாவது பதில் நான் சொல்லலாம். பட் அப்போ வந்து எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ அதான் ரெஸ்யூமில் நீங்கள் ஒரு வார்த்தை போடுறீங்கனாலும் அது எதுக்கு போடுறீங்க, ஏன் போடுறீங்கன்னு தெரிஞ்சு போடுங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது ரெஸ்யூமில் தான் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ரெண்டாவது இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா, சடனாக தான் நம்மளுக்கு இன்டர்வியூ கால் வரும். சடனாக கால் பண்ணி நாளைக்கு இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க, இல்லை இன்னைக்கு இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இன்டர்வியூன்னு நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி தான் நான் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுவேன். அது வந்து இன்டர்வியூவோட பேசிக் கொஸ்டின்ஸாக கூட இருக்கட்டும், லைக் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்களோட வீக்னஸ் என்ன, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கூட மறுபடியும் எடுத்து நான் ஃபர்ஸ்ட் வந்து உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். ஸோ எனக்கு அந்த ஒரு நாள் டைம் கிடைக்குதுன்னா, நான் வந்து கம்பெனியை பற்றி தான் பார்க்கணும். கம்பெனியோட ப்ராடக்ட்டா, இல்லை சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியா, கம்பெனியோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன, நான் அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து அன்றைக்கி ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கணுமே தவிர, திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணி நான் மறுபடியும் இன்டர்வியூ போகணும்னு வச்சுக்கோங்களேன். போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா லைக் நம்ம சொதப்ப தான் முடியும். லைக் ஒரு நைட்டு ஃபுல்லாக நீங்கள் உட்காந்து படிச்சிருப்பீங்க கண் முழிச்சு. மறுநாள் போகும்போது அந்த இன்டர்வியூவில் சில இன்டர்வியூ பெர்ஃபார்ம் பண்ண சான்ஸ் கிடைக்கும். சில இன்டர்வியூவில் வந்து நம்மளுக்கே தெரியாமல் நம்ம சொதப்பிடுவோம். ஸோ அதனால் வந்து எப்பயுமே ஃபிங்கர் டிப்ஸில் வந்து சில கொஸ்டின்ஸுக்கு வந்து ஆன்சர் வச்சுக்கோங்க. அது டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், சம் பேசிக் கொஸ்டின்ஸுக்கு வந்து நான் எப்பயுமே ஆன்சர் நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ஜாப் வந்து இன்ஸ்டியூட் நம்பி இருப்பாங்க. இன்ஸ்டியூட்னா அது வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஏதாவது ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து 100% பிளேஸ்மெண்ட் நாங்கள் பண்ணித்தரோம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து அதை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த இன்ஸ்டியூட்டில் ட்ரைனிங் நல்லா இருக்கான்னு மட்டும் பாருங்கள். பிகாஸ் அவங்க நல்லா ட்ரெயின் பண்ணாங்கன்னா வெளியே வந்து கூட நீங்கள் ஜாப் வாங்கிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ட்ரைனிங்கில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். பிகாஸ் எந்த ஒரு இன்ஸ்டியூட்னாலையுமே வந்து 100% பிளேஸ்மெண்ட் பண்ணி தர முடியாது. உங்களை சேர வைக்கணுன்றதுக்காக அவங்க அப்படி சொல்லுவாங்க. பட் சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் தான் தெரியும். ஒன்று கம்மி எல்பிஏவாக இருக்கும், இல்லை நிறைய பேருக்கு வந்து வேலை இல்லாமல் அந்த இன்ஸ்டியூட்லேயே வந்து போயிட்டு இருக்கவங்களா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஜாயின் பண்ணக்கப்புறம் தான் தெரியும். அடுத்து நான் பண்ண தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்சல்டன்சி மூலியமாக ஜாப் அப்ளை பண்ணுது. சில கன்சல்டன்சிலாம் வந்து நீங்கள் ஒரு 5000 10,000 இனிஷியலாக பே பண்ணுங்க, உங்களுக்கு நாங்கள் இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணுவோம். இன்டர்வியூ கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் மந்த்லி வந்து எங்களுக்கு சம் அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னுவாங்க. ஸோ நானும் வந்து அது மாதிரிலாம் பே பண்ணியிருக்கேன். பே பண்ணிவிட்டு அவங்க இன்டர்வியூ வைப்பாங்க. அப்படியே இன்டர்வியூ வச்சாலும் ஏதாவது ரொம்ப ஊரில் வைப்பாங்க. அந்த ஊரில் அந்த லிவிங் காஸ்ட்டில் நம்மளால இருக்கவே முடியாது. சேலரி கம்மியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இன்டர்வியூ ஷெடியூலும் பண்ண மாட்டாங்க. அப்படியே ஷெடியூல் பண்ணது ரொம்ப ரேரு. அதுவும் நமக்கு செட் ஆகாத ஜாபாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கன்சல்டன்சி மூலியமாலாம் நீங்கள் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உங்களோட ஓன் ஸ்கில், உங்களோட ஓன் நாலேஜ் மூலியமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா லைக் கிடைச்ச ஜாப்புக்குலாம் அப்ளை பண்ணிட்டு இருக்காதிங்க. இப்போ வந்து நீங்கள் ஐடி முடிச்சிருக்கீங்க, இல்லை இசி முடிச்சிருக்கீங்க, சிஎஸ்சி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த லைனில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த லைன்லேயே போயிடுங்க. ஏதோ சேல்ஸில் ஒரு ஜாப் கிடைக்குது, நான் சேல்ஸில் போகிறேன் அப்படின்னு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா, திருப்பி அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்பவே கஷ்டம். பிகாஸ் நிறைய பேர் அந்த மாதிரி போய் ட்ராப்பில் மாட்டிக்கிறாங்க. இனிஷியலாக போய் ஜாயின் பண்ணுவாங்க, ஒரு 2 வருஷம் அங்கேயே இருப்பாங்க. லைக் அவங்களுக்கே தெரியாமல் அப்படியே அடாப்ட் ஆகிடுவாங்க அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கு. ரொம்ப பேர் வந்து லைக் வெளியே வந்து வேறு ஜாப் போனதை நான் பார்த்ததில்லை. ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த மிஸ்டேக்ஸ் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஒரு ஜாப் போகிறீங்க அப்படின்னா தெளிவாக இந்த ஜாப்பை தான் லாங் டேர்முக்கு யோசிங்க. உங்கள் வீட்லேயுமே வந்து கூட யோசிக்கலாம். லைக் உங்கள் பேரண்ட்ஸ் வந்து என்ன காலேஜ் முடிச்சு 6 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் இவன் ஜாப் போகாமல் வீட்லேயே இருக்கான், என்ன பண்ணுறான் அப்படின்னு. ஸோ உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் தெளிவாக பேசிவிடுங்க. நான் வந்து இந்த மாதிரி ஜாப்புக்கு தான் போகணுன்னு இருக்கேன், அதுக்கான எஃபர்ட்ஸ் வந்து நான் போட்டுட்டு தான் இருக்கேன். அதை நீங்கள் வந்து அவங்க முன்னாடி படித்தா கூட போதும். லைக் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜாப் அப்ளை பண்ணுற பேரில் கொஞ்ச நாள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபோனில் ரொம்ப கேம் விளையாடுறது, ஃபோன் அடிக்ஷனு இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக பேரண்ட்ஸுக்கு வந்து கொஷின்ஸ் வரதான் செய்யும். பிகாஸ் அவங்க அவ்வளோ செலவு பண்ணி படிக்க வச்சுருப்பாங்க, நீங்களும் படிச்சிருப்பீங்க.
படிச்சுட்டு இது மாதிரி இருக்கும்போது வந்து அவங்க கண்டிப்பாக கேட்க தான் செய்வாங்க. ஸோ இந்த ப்ரெஷர்னால நீங்கள் போயிட்டு ஏதோ ஒரு ஜாப்பில் மாட்டிக்காதீங்க. அதே மாதிரி அவங்க முன்னாடி வந்து நீங்கள் படிங்க, அதை தான் நான் சொல்ல வரேன். லைக் படிக்காமல் கன்சிஸ்டண்ட்டாக இல்லாமல் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா திருப்பி அது உங்களுக்கு தான் எந்த ஜாப்புமே கிடைக்காம ஆகிடும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங். நான் நெட்வொர்க்கிங் பற்றி பேசணும்னா, நான் லிங்க்டின்ல வந்து காலேஜ் முடிக்கும்போது லிங்க்டின்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து தெரியல எனக்கு. இப்போ வேணா லிங்க்டின் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கு. ஸோ நீங்களுமே வந்து லிங்க்டின்ல உங்கள் இப்போ ஃபினான்ஸ் ரிலேட்டடான பீப்புளோட கனெக்ட் பண்ணுங்க. இன்ஜினியரிங்ல ஈஸி முடிச்சிருக்கீங்கன்னா அவங்க ரிலேட்டடான எந்த லைன் போறீங்களோ அந்த லைன் பீப்புளோட கனெக்ஷன் வச்சுக்கோங்க. அவங்க கிட்ட ஒரு கைடன்ஸ் கேளுங்க. லைக் நீங்கள் ஒரு 10 பேர்கிட்ட ரீச் பண்ணீங்கன்னா அதில் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு எப்பயோ ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் உங்களோட சீனியர்ஸும், உங்கள் காலேஜ் சீனியர்ஸ் யாராவது உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அவங்க அவங்க கிட்ட பேசும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு 1 or 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், லைக் ஃப்ரெஷ்ஷாக முடிச்சுட்டு அவங்களும் வெளியே வந்திருப்பாங்க. அவங்க இப்போ போய் கேட்டால் அவங்க இப்போ வேற ஒரு அட்வைஸ் கொடுக்கலாம், நல்ல அட்வைஸை கொடுக்கலாம். ஸோ அதனால் வந்து உங்களோட சீனியர்ஸ் கிட்டேயும் கேளுங்க. லிங்க்டின்லையும் நிறைய கனெக்ஷன் வச்சுக்கோங்க. இது ரிலேட்டடான பீப்புளோட கனெக்ட் பண்ணுங்க. ஸோ நான் மெயினாக என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. எங்கேயுமே வந்து உங்களோட ஃபோக்கஸை வந்து மிஸ் பண்ணாமல் இருங்க. ஸோ அதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். அதை தான் நான் பண்ண மிஸ்டேக்ஸும் உங்களுக்கு வந்து லைக் நீங்கள் யாரும் இதுக்கப்புறம் பண்ண மாட்டீங்கன்னு நம்புறேன். ஸோ ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் நல்ல வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பை.